ஸோ ஹலோ எவ்ரிவன். அப்கமிங் குரூப் 1 எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்காக ரைட் ஒரு ரிவிஷன் பர்பஸ்க்காக இந்த ஒரு சீரீஸ் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். என்ன அப்படின்னா, ஸோ லாஸ்ட் 4 இயர்ஸில் குரூப் 1 எக்ஸாமில் கேட்ட கேள்விகளை எடுத்து ஒவ்வொன்றா டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒவ்வொரு வீடியோலையும் இப்போ அந்த ஃபர்ஸ்ட் வீடியோவில் 2019 குரூப் 1 எக்ஸாமில் கேட்ட கொஷின்ஸை ரொம்ப டீட்டெயிலாக என்னென்ன டாபிக்லேருந்து கேள்விகள் கேட்டிருக்காங்க, அதனுடைய கான்செப்ட் என்ன அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷனோட பார்ப்போம். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2021 குரூப் 1, 22 குரூப் 1, 24 குரூப் 1ல கேட்ட கொஷின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த குரூப் 1ல கேட்ட இதே பேட்டர்னில் தான் அப்கமிங் குரூப் 1ல கேட்க போகிறாங்களா அப்படின்னா 100% அது ஷியூராக சொல்ல முடியாது. ஏன்னா 2019ல் 50 கேள்வியாக இருந்துச்சு ஆப்டிடியூட், அதுக்கப்புறம் 25 கேள்வியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்டிடியூட் 15 கேள்வியாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கும் பொழுதுங்க ரைட், இதில் இருக்கக்கூடிய கான்செப்டை பார்க்கும்போது ஒரு ரிவிஷனுக்கு நீங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்குமே தவிர இதில் இருக்க அதே கேள்விகள் ரிப்பீட் ஆகுமா அப்படின்னா ரிப்பீட் ஆகவும் பாசிபிள்ஸ் இருக்கு. ரைட், 100% அப்படியே வந்துருமா அப்படிங்கிறது கிடையாது. ரைட், இதை நீங்கள் பார்க்கும் பொழுது நீங்கள் உங்களுடைய ப்ரிப்பரேஷனுக்கு நீங்கள் என்னெல்லாம் படிச்சிருக்கீங்க, இந்த டாபிக்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ண முடியுது, இந்த கேள்விகளுக்கெல்லாம் புரிஞ்சுக்க முடியுது, ஆன்சர் பண்ண முடியுது அப்படின்னா இந்த மாதிரியான கேள்விகள் எக்ஸாம்பிள் ஃப்ரேம் ஆகும்போது உங்களால் ஆன்சர் பண்ண முடியும் அப்படிங்கிறது நீங்கள் உங்களை அனலைஸ் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த ஒரு கிளாஸஸ்ங்க. ரைட், ஸோ முதல் கேள்வி போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷினே வந்து பார்த்தீங்கன்னா மென்சுரேஷன் பேஸ் பண்ண மாதிரியான ஒரு கேள்வி. ரைட், இந்த 2019ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் 50 இருக்கும். ரைட், 2019 வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 1ல மேக்ஸ்ல இருந்து 50 கேள்விகள் கேட்பாங்க. அதுக்கப்புறம் அது 25 கொஷின்ஸாக ரெடியூஸ் பண்ணுங்க. ஸோ மற்ற எக்ஸாம்ஸ்ல 25 தான் இருக்கும், குரூப் 1ல மட்டும் 50 இருந்துச்சு. ரைட், 2019க்கு அப்புறம் குரூப் 1லையும் 25 கொஷின்ஸாக மாற்றிட்டாங்க. ரைட், அதனால இந்த 2019 குரூப் 1 எக்ஸாம்ல வந்து பார்த்தீங்கன்னா 50 கேள்வி இருக்கும். இந்த ஒரு கிளாஸ்ல அந்த 50 கொஷினுக்கான எக்ஸ்பிளனேஷன்ஸ் வந்து பார்ப்போம். ரைட், ஸோ இதுல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரைட் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ரைட் ட்ரையாங்கிள்னு சொல்லியிருக்காங்க. ஒரு செங்கோண முக்கோணம் இருக்கு. அந்த செங்கோண முக்கோணத்தினுடைய பக்கங்கள் வந்து 50, 80ன்னு சொல்லியிருக்காங்க. ரைட், எங்க வேணாலும் 50 போடலாம், எங்க வேணாலும் 80 போடலாம், இந்த ரெண்டு சைடை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? ரைட், ஏன்னா செங்கோண முக்கோணத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு பேஸுக்கும் ஹைட்டுக்கும் மட்டும்தான் டேட்டா இருக்கும். ஏன்னா ஃபார்முலாவே ஏரியாங்கிறது ஆஃப் பேஸ் இன்டூ ஹைட் தான் ஃபார்முலாவேங்க. அப்போ பேஸ் ஹைட் மட்டும் போதும், ஹைப்பர்டென்ஸ்ங்கிறது தேவையில்லை. அதனால இந்த 50, 80 இந்த ரெண்டு சைட்ஸ்ல எங்க வேணாலும் 50 போட்டுக்கலாம், எங்க வேணாலும் 80 போட்டுக்கலாம். அதை கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். ரைட், அதுக்கு சமன் செய்யறாங்க, சிமெண்ட் போட்டு பூசுறாங்க. ஒரு மீட்டர் ஸ்கொயருக்கு 5 ரூபா செலவாகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கொடுத்துருக்க இந்த ஒரு டேட்டால இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்னா பரப்பளவை கண்டுபிடிக்கணுங்கிறது தெரிஞ்சுக்க போறீங்க. ஏன்னா ஒரு மீட்டர் ஸ்கொயருக்கு, ஒரு சதுர மீட்டருக்கு 5 ரூபா செலவாகுது அப்படின்னா பரப்பளவு கண்டுபிடிக்கணும். இதுவே ஒரு மீட்டருக்கு ரைட் 5 ரூபா செலவாகுதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்க நீளத்தை கண்டுபிடிக்கணும். அதுதான் இந்த ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ். ரைட், இப்போ நம்ம ஏரியாவை ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஆஃப் பேஸ் வந்து 50, ஹைட் வந்து 80. ஸோ 2ஆல் இதை கேன்சல் பண்ணும்பொழுது 40, 5 இன்ட்டு 4 20, அதுக்கப்புறம் இந்த 2 0 சேர்த்திக்கலாம். ஸோ 2000 மீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிறது இந்த செவ்வகத்தினுடைய பரப்பளவு. ஒரு மீட்டர் ஸ்கொயருக்கு 5 ரூபா செலவாகுதுன்னா மொத்த செலவு எவ்வளோன்னு பார்த்துடலாமா? 2000 இன்ட்டு 5 10,000 ரூபா செலவாகுது மொத்த செலவு. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. ரைட், இதுலேயே டிக்காய் தான் இருக்கும். ரைட், ஆன்சர் ஆப்ஷன் சி. அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் தான் நம்ம இங்கே பார்த்துட்டு இருக்கோம். ரைட், இப்போ இந்த கேள்வியிலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னா என்ன, மீட்டர்னா என்ன, செலவாகக்கூடியது மீட்டர் ஸ்கொயருக்கு கொடுத்துருந்தா நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும், மீட்டருக்கு கொடுத்துருந்தா என்ன கண்டுபிடிக்கணுங்கிற ஒரு பேசிக் புரிதல் தேவைங்க. அடுத்து ரெண்டாவது கேள்வி, 5 எண்களினுடைய சராசரி 180. அதுல ஒரு எண்ணை நீக்கிட்டோம் அப்படின்னா அதனுடைய சராசரி 155ஆக மாறுது. அதாவது 180ஆக இருந்த சராசரி 155ஆக மாறிடுச்சு அப்படின்னா 25 குறைஞ்சிருச்சுங்க. அந்த நீக்கப்பட்ட நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. நமக்கு தெரியும் 5ஐயும் 180ஐயும் பெருக்கினா ஒரு டோட்டல் கிடைக்கும். அடுத்து ஒரு நம்பர் நீக்கிட்டோம் அப்படின்னா 4ஐயும் 155 பெருக்கும் பொழுது ஒரு டோட்டல் கிடைக்கும். ரெண்டு டோட்டலையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த ரிமூவ் பண்ண நம்பர் என்னங்கிறது கிடைக்கும். நம்ம இன்னொரு ஃபார்மெட் கூட பார்த்துருந்தோம் கிளாஸ்லெஸ்ல, எக்ஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி இன்டூ சிங்கிற ஒரு ஃபார்மெட். ரைட், இதுல கால்குலேஷன் ரொம்ப கம்மியா இருக்கும். இதுல ஏங்கிறது என்னன்னா நியூ ஆவரேஜ். இப்ப நியூ ஆவரேஜ் எவ்வளவுங்க? 155 பிளஸ் பிங்கிறது ஒரு நம்பரை ரிமூவ் பண்றதுக்கு முன்னாடி இருந்த எண்ணிக்கை. எவ்வளவு நம்பர்ஸ் இருந்துச்சு? 5 நம்பர்ஸ் இருந்துச்சு. 5. சி அப்படிங்கிறது ஆவரேஜ்ல எவ்வளவு சேஞ்ச் ஆயிருக்கு? ஆவரேஜ்ல 25ங்கிறது குறைஞ்சிருக்கு. அது நமக்கு முக்கியம் இல்லை, எவ்வளவு சேஞ்ச் ஆயிருக்குங்கிற அளவுக்கு மட்டும் சொன்னா போதும். 25. ரைட்,
ஸோ 155 பிளஸ் ஒரு 125, ரைட், 280 அப்படிங்கிறது அந்த வெளியே எடுத்த ஒரு நம்பர்னுடைய மதிப்பு, அதுதான் எக்ஸுங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி. ஆவரேஜ் டாபிக்ல இந்த மாதிரியான கேள்விகள் எப்பயுமே எக்ஸாம்ல ஃப்ரேம் ஆகக்கூடிய ஒண்ணு. ஸோ நெக்ஸ்ட் என்ன கேள்வி அப்படின்னா ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ். ரைட், நம்மளுடைய கிளாஸஸ்லாம் ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கும்பொழுது ஏன் இந்த டாபிக் படிக்கிறோம் அப்படிங்கிறத நினைச்சிருப்போம். எக்ஸாம்ஸ்ல இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க, அதனால தான் படிச்சிருக்கோங்க. ஸோ இங்க என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க 600 மீட்டர். நீல இருக்கக்கூடிய ஒரு தெருவை டைம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 5 நிமிஷத்துல கிராஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸ்பீட் எவ்வளோன்னு கேட்குறாங்க. அதுவும் ஸ்பீட் வந்து கிலோமீட்டர் பர் ஹவர்ல கேட்குறாங்க. கிலோமீட்டர் பர் ஹவர்ல கேட்கறதுக்கு நமக்கு மீட்டர் பர் செகண்ட்ஸுக்கு தெரியணும். ரைட், இங்க ஸ்பீட் எழுதலாம், ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். ஸோ டிஸ்டன்ஸ் வந்து 600 மீட்டர், டைம் வந்து செகண்ட்ஸ்ல இருக்கணும். மீட்டர்ல இருக்கும் பொழுது செகண்ட்ஸ்ல இருந்தால் தான் ஒரு காம்பினேஷன் மீட்டர் பர் செகண்ட்ஸ். அப்போ இதை நம்ம செகண்ட்ஸா மாத்தலாம். 5 நிமிஷத்துல, ஒரு நிமிஷத்துக்கு 60 செகண்ட் அப்படின்னா 5 நிமிஷத்துக்கு 300 செகண்ட்ஸா, இந்த 300 செகண்ட்ஸ் எடுத்து எழுதலாம். இப்ப ஸ்பீடு வந்து எனக்கு எவ்வளவு கிடைக்குதுன்னா 2 மீட்டர் பர் செகண்ட்ஸ். ஆனா கேள்வி கிலோமீட்டர் பர் ஹவர்ல கேட்கிறாங்க. அப்ப 2 இன்டூ மீட்டர் பர் செகண்ட்ஸை கிலோமீட்டர் பர் ஹவரா மாத்தணும் அப்படின்னா 18/5 மல்டிபிள் பண்ணணும். ஸோ 18/5 மல்டிபிள் பண்ணும்பொழுது அது கிலோமீட்டர் பர் ஹவருக்கு கன்வெர்ட் ஆகும். ரைட், ஸோ மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 36/5, இதை 7.2 கிலோமீட்டர் பர் ஹவர் அப்படின்னு சொல்லலாம். ஆன்சர் ஆப்ஷன் பி, 7.2 கிலோமீட்டர் பர் ஹவர். ரைட், ஸோ நெக்ஸ்ட் ஒன், 4th கொஸ்டின். ஒருவர் வந்து அவர் போகக்கூடிய தூரத்துல 2/11 தூரத்தை ஒரு கோச் வண்டியிலையும் 17/22 அப்படிங்கிறத ஒரு ரயில் வண்டியிலையும் போயிருக்காரு. மீதி 1 கிலோமீட்டர் நடந்தே போயிருக்காருங்க. அவருடைய மொத்த பயண தூரம் என்ன அப்படிங்கிறது கேள்வி. மீதி 1 கிலோமீட்டர் இருக்குன்னா மீதி அந்த 1 கிலோமீட்டருக்கான ரேஷியோ என்னங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ரேஷியோ பொறுத்த வரைக்கும் டோட்டல் ரேஷியோ அப்படிங்கிறது 1ன்னு சொல்லுவோம். அந்த 1 தான் 3ஆ பிரிச்சு சொல்லியிருக்காங்க. இந்த மீதிக்கான ரேஷியோவை நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும். இந்த 3 ரேஷியோவையும் கூட்டினா 1க்கு ஈக்குவலா இருக்கும், கூட்டலாம். இதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம் அந்த மீதியை. ஸோ 2/11 பிளஸ் 17/22 பிளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 1. ஸோ எல்சிஎம் 22 அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா இங்க 4 பிளஸ் ஒரு 17 பிளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 1. ஸோ 21/22 பிளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 1. அப்ப எக்ஸ்னுடைய மதிப்பு 1 மைனஸ் 21/22, எக்ஸ்னுடைய மதிப்பு 1/22. இந்த மீதி 1 கிலோமீட்டர் இருந்துச்சு இல்லைங்களா, அந்த 1 கிலோமீட்டர் ரேஷியோவா சொல்லும் பொழுது 1/22. அதாவது 22 பாகத்துல ஒரு பாகம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1 கிலோமீட்டர் அப்படின்னா மொத்தமும் 22ங்கிறது 22 கிலோமீட்டரா இருக்குமா? அப்போ மொத்த பயண தூரம் 22 கிலோமீட்டர் அப்படிங்கிறது ஆன்சர் ஆப்ஷன் ஏ. இதை இன்னமும் சிம்பிளாவும் பார்த்துருக்கலாம். கொஞ்சம் லாஜிக்கலா உங்களால புரிஞ்சுக்க முடியுதாங்கிறது பாருங்க. இந்த நம்பர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மொத்த தூரத்தை 11 பாகமா பிரிச்சு அதுல 2 பார்ட்டை பத்தி சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த நம்பரை 11ஆல பிரிக்கக்கூடிய நம்பராக இருக்கு. அதே மாதிரி ரைட், ரயில் வண்டியில போற தூரத்தை எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த மொத்த தூரத்தை 22 பார்ட்ஸா பிரிச்சு அதுல 17 பார்ட்ஸ் இவ்வளவுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த மொத்த தூரங்கிறது 22 பார்ட்ஸாவும் பிரிக்கக்கூடிய நம்பராக இருக்கு. நம்மளுடைய ஆப்ஷன்ல 22ஆக பிரிக்கக்கூடிய ஒரே ஒரு நம்பர் 22 மட்டும்தான். ஏன்னா 11ஆல வந்து பாத்தீங்க அப்படின்னா 33 பிரிக்க முடியும், மீதி 20ஐயும் 27ஐயும் பிரிக்க முடியாது. அப்ப 22ஆலையும் 22 பார்ட்ஸா அந்த டிஸ்டன்ஸை பிரிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா அதனுடைய டிஸ்டன்ஸ் 22ஓ இல்ல 22னுடைய மல்டிபிள்ஸா இருக்கணும். ஆப்ஷன்ல 22ன்னு ஒண்ணு இருக்கு. நம்ம இந்த கணக்கு போடாமையே கூட பதில் சொல்லி இருக்க முடியும், அந்த லாஜிக்கை புரிஞ்சுக்க முடிஞ்சிருந்துச்சு அப்படின்னா. ரைட், ரொம்ப முக்கியம். இது ஷார்ட்கட்லாம் கிடையாது, கொஞ்சம் புரிதல் இருக்கணும். ரேஷியோனா என்னங்கிறத பொறுத்தீங்க. அடுத்த கேள்வி, 5வது கேள்விங்க. ஸோ 5வது கேள்வி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரிக்னாமெட்ரி பேஸ் பண்ண மாதிரியான கான்செப்ட்டுங்க. ரைட், நம்ம கண்டிப்பா நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சியினுடைய ப்ரிப்பரேஷன்ல டிக்னாமெட்ரிங்கிறது தேவையே இல்லைங்க, நீங்க படிக்கணுங்கிற ஒரு அவசியம் கிடையாது. ரைட், ஆனா இந்த ஒரு கேள்வி புக்ல இருந்து ஏதாவது ஒன்று கேட்கிற போது இது தெரியாம எடுத்து வந்திருக்கு. சரிங்களா, ஒருவேளை எக்ஸாம்ல ப்ரீவியஸ் கேட்கறாங்க அப்படின்னா இந்த ஒரு கேள்வி வேணா எதிர்பார்க்கலாமே தவிர இந்த ஒரு கேள்வி இதுக்கு முன்னாடி குரூப் 1 எக்ஸாம்ல கேட்டிருக்காங்களே அப்படிங்கிறதுக்காக இப்ப குரூப் 1 ப்ரிப்பேர் பண்றவங்க யாரும் ட்ரிக்னாமெட்ரி படிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஏன்னா உங்களுக்கே தெரியும், நம்ம ஆல்ரெடி வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க சிலபஸ்ல கொடுத்துருக்க 10 டாபிக்கை தாண்டி ரைட் மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா 17-18 டாபிக்கா நம்ம ஆப்டிடியூட் படிச்சிருப்போம். அதுல இதெல்லாமே படிச்சிருக்க மாட்டோம். ரைட், இது தேவையே கிடையாது. சரிங்களா, இந்த ஒரு கேள்வி பார்த்து பயப்பட்டுக்க வேண்டாம். இது ஆல்ரெடி கேட்ட கேள்வி வேணுமா தெரிஞ்சு வச்சுக்கலாமே தவிர
ட்ரிக்னாமெட்ரி டாபிக்கே படிக்கணுங்கிற ஒரு அவசியம் கிடையாது. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு சுமையை ஊர்தியிலிருந்து சுமையை இறக்க ஏதுவாக 30 டிகிரி ரைட் ஆங்கிள் வந்து 30 டிகிரி சொல்லியிருக்காங்க. ஏற்ற கோணத்தில் ஒரு சாய்வு தளம் உள்ளது. சாய்வு தளத்தின் உச்சி வந்து தரையிலிருந்து 0.9 மீட்டர். இதனுடைய ஹைட் வந்து 0.9 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. இதனுடைய லென்த் எவ்வளவுங்கிறது கேள்வி. இப்போ நம்ம கிட்ட இங்க தான் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா அட்ஜசன்ட் ஆங்கிள்னு சொல்லலாம். ஹைப்போட்டனஸ் இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆப்போசிட் ஆங்கிள்னு சொல்லலாம். இது ரெண்டும் இருக்க மாதிரி என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா சைன் தீட்டாக்கான ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சைன் தீட்டா அப்படிங்கிறது ஹைப்போட்டனஸ் டிவைடட் பை சைன் தீட்டா அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா ஆப்போசிட் சைட் டிவைடட் பை ஹைப்போட்டனஸ். ரைட், ஆப்போசிட் சைட்ல இங்க ஆங்கிளோட எழுதலாம் சைன் 30 டிகிரி ஈக்குவல் டு ஆப்போசிட்ல 0.9 டிவைடட் பை ஹைப்போட்டனஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம் எக்ஸ்னு எடுத்துக்கலாம். சைன் 30 டிகிரியினுடைய வேல்யூ வந்து பாத்தீங்க அப்படின்னா 1/2. 1/2 ஈக்குவல் டு 0.9 டிவைடட் பை எக்ஸ் அங்க கொண்டு போகலாம். x equal to 0.9 divided by 1/2. இந்த 1/2 மேல வந்துச்சு அப்படின்னா x equal to 0.9 into 2. ஸோ அதை 1.8 அப்படின்னு சொல்லலாம். ஸோ 1.8 மீட்டர் அப்படிங்கிறது இதனுடைய லென்த்துங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி. ரைட், இந்த ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின்காக மட்டுமே இதை படிச்சிருந்தா போதுங்க. அடுத்து 6th ஒன். 10 மதிப்புகளுடைய திட்ட விளக்கம் 3. 10 நம்பருடைய ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 3. ஒவ்வொரு நம்பர் கூட 4 கூட்டினீங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் மாறாதுன்னு நம்ம படிச்சிருக்கோம். ரைட், ஏன்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பொறுத்த வரைக்கும் எல்லா நம்பர் கூட ஏதாவது ஒரு நம்பர் கூட்டல் கழித்தல் பண்ணா அது ஒண்ணுமே ஆகாது. பெருக்கல் வகுத்தல் பண்ணா அது வேரி ஆகும் நம்ம படிச்சிருக்கோம். அப்ப திட்ட விளக்கத்துல ஒவ்வொரு நம்பர் கூட 4 கூட்டணும் அப்படின்னா புதிய எண்களுடைய திட்ட விளக்கம் மாறாது, அதே 3ஆ தான் இருக்கும். ஆனா கேள்வி கேட்டது ரைட் விளக்க வர்க்க சராசரி என்னவாக இருக்கும்னு கேட்கிறாங்க. விளக்க வர்க்க சராசரியினுடைய ஃபார்ம்ல சிக்மா ஸ்கொயர். அப்ப 3 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 9 அப்படிங்கிறது ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் 7th ஒன். ரைட், இந்த தொடர்ல அடுத்த நம்பர் என்ன வரும்னு கேட்கிறாங்க. ஸோ 11, 13, 17, 19, 23. ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரைம் நம்பர், பகா எண்கள். ஸோ அடுத்த பிரைம் நம்பர் வந்து 29. ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்து 8வது கேள்வி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேஸ் பண்ண மாதிரியான கேள்வி. ரைட், யாரெல்லாம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிக்கணும்னு யோசிக்கிறீங்களோ கவனிச்சு பாருங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல இருந்து எக்ஸாம்ல கொஸ்டின் ஃப்ரேம் ஆயிருக்காங்க. சார் இது 2019 தானே கேட்டிருக்காங்க, இப்ப கேட்பாங்களா அப்படின்னு யோசிக்கவே கூட்டுறாதுங்க. 2019லயே அதெல்லாம் சிலபஸ்ல கிடையாதுங்க, அப்பயும் கேட்டிருக்காங்க. இதெல்லாமே ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய டேட்டாங்கிறதுனால எக்ஸாம்ல இதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ அதனாலதான் நம்ம வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ப்ராபபிலிட்டி, ஸ்பீட் அப்படிங்கிற டாபிக் எல்லாமே படிச்சதுக்கான காரணம் கிளாஸஸ்ல. ரைட், ஸோ இதனுடைய மீன் கேட்குறாங்க. ரைட், இதுல நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 இருக்கு. ஸோ 8 இருந்துச்சு அப்படின்னா நடுவில் இருக்கக்கூடிய 2 நம்பர் மிடில் நம்பராக இருக்கும். அப்ப 8ஐயும் 10ஐயும் கூட்டி 2ஆல டிவைட் பண்ணா போதும். அதுதான் மீன். ஸோ 18/2 9 அப்படிங்கிறது ஆன்சர் ஆப்ஷன் பி. ரைட், ஆக்சுவலா இது மீன் தான், சாரி, நான் மீடியன் அப்படிங்கிறதுக்காக ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பத்தி பேசிட்டேன். சரிங்களா, இது மீன் நார்மல் ஆவரேஜ் டாபிக் தான். ஸோ பின்னாடி எல்லாமே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேஸ் பண்ண மாதிரி இருக்கும். ரைட், ஸோ 9வது கேள்வி. ஸோ 9வது கேள்வியில ஷியாமினுடைய மாத வருமானம் வந்து 12,000. அதுல அவர் எவ்வளவு சேவ் பண்றாரு அப்படின்னா 1200 சேவ் பண்றாரு. 12,000த்துல 1200 அப்படிங்கிறது எவ்வளவு பர்சன்டேஜ் அப்படின்னா 10%. நம்மளால பார்த்தாவே சொல்ல முடியக்கூடிய ஒரு நம்பர் தான். அப்ப சேவிங்ஸ் வந்து 10%னா அவருடைய செலவு மீதியா இருக்கும். அப்ப மீதி 90%. கேள்வியில அவரின் சேமிப்பு மற்றும் செலவு ஆகியவற்றின் சதவீதத்தை காண்க. ஃபர்ஸ்ட் சேமிப்பு, அடுத்தது செலவு. ஸோ 10%, 90%. ஆன்சர் ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி பாருங்க, 90 10ன்னு அதே 2 நம்பரை மாத்தி கொடுத்துருக்காங்க. நம்ம கிளாஸ்ல நிறைய பேசியிருக்கோம். ஆர்டர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரைட், என்ன ஆர்டர்ல கேள்வி கேட்கிறாங்களோ அந்த ஆர்டர்ல ஆன்சர் பண்ணணும். இதுல யாராவது ஒரு 10% ஆஃப் பீப்புளாவது தப்பு பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்காக இந்த கேள்வியிலேயே அந்த மாதிரியான விஷயத்தை கொடுத்துருக்காங்க. ரைட், 10 20 10 90 கண்டுபிடிச்சிருப்போம். கண்ணை மூடிட்டு 90 10 கூட நம்ம ஆன்சரை சூஸ் பண்ணிடுவோம். என்ன ஆர்டர்ல கேட்கிறாங்களோ அந்த ஆர்டர்ல ஆன்சர் பண்ணணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். நெக்ஸ்ட் 10வது கேள்வி, ஒரு வண்ண தொலைக்காட்சி பெட்டியினுடைய விலை 30% அதிகரித்தால் 40% விற்பனை குறைந்தது எனில் வருவாயில் ஏற்பட்ட சதவிகித மாற்றத்தை கூறுக அப்படிங்கிறது கேள்வி.
ஸோ ஒரு 2% சேஞ்சஸ்னால ஓவராலா என்ன சேஞ்ச் ஆகுதுங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக இன்க்ரீஸ் டிக்ரீஸ் அப்படிங்கிற கான்செப்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுலயே அப்ளை பண்ணலாம். ஸோ 30%, 40ங்கிறது குறையுதுன்னு சொல்றதுனால -40 பிளஸ் 30 இன்ட்டு -40 டிவைடட் பை 100. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா -10. இந்த ரெண்டு ஜீரோவை கேன்சல் பண்ணும் பொழுது -12, ரைட், -22%. இதுல ரொம்ப முக்கியம் இந்த மைனஸ் அப்படிங்கிறது தான் இதை குறையுது அப்படிங்கிறது சொல்லக்கூடியது. அதனால சைன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ 22% வந்து பாத்தீங்க அப்படின்னா டிக்ரீஸ் ஆகுது, குறையுது அப்படிங்கிறது ஆன்சர். அடுத்து 11வது கேள்வி. ஒரு எண்ணை 24, 32 மற்றும் 36 ஆல் வகுக்கும் பொழுது முறையே 19, 27, 31 மீதியை கிடைத்தால் அந்த எண்ணை காண்க. ஸோ லீஸ்ட் நம்பர் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. இங்க லீஸ்ட் நம்பர் சொல்லல, ஒரு நம்பரா டிவைட் பண்றாங்கன்னு சொல்லும் பொழுது புரிஞ்சுக்க முடியுது அது லீஸ்ட் நம்பர், எல்சிஎம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அப்போ எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லி கேட்குறாங்க டிஃப்ரெண்ட் ரிமைண்டர்ஸ்க்கு. ஸோ முதல்ல கொடுத்துருக்க நம்பருக்கு எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். 24, 32, 36. ஸோ இதுக்கெல்லாம் எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 288 அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த 288 அப்படிங்கிறது இதனுடைய எல்சிஎம். எல்லாத்துலேயும் டிஃப்ரெண்ட் ரிமைண்டர்ஸ் வருதுன்னா ஒவ்வொரு நம்பருக்கும் அதனுடைய டிஃப்ரெண்ட் ரிமைண்டர்ஸை மைனஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ கிடைக்கும். 24ஐயும் 19ஐயும் கழிச்சா 5, 32ஐயும் 27ஐயும் கழிச்சோம் அப்படின்னா 5, 36ஐயும் 31ஐயும் கழிச்சோம் அப்படின்னா 5. அந்த 5 இதுல மைனஸ் பண்ணிடும். ஸோ 283 அப்படிங்கிறது ஆன்சர், ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட், எல்சிஎம் ஆஃப் ஏ அண்ட் பி, ரைட், ஏ அண்ட் பியினுடைய எல்சிஎம் வந்து ஏ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இதுல இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா எல்சிஎம் பேசிக்ல இருந்து, ரைட், ஏ பிக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கும் பொழுது ஏ கிடைக்குது அப்படின்னா ஏ தான் அந்த ரெண்டு நம்பர்ல இருக்கக்கூடியதுல பெரிய நம்பர், பியினுடைய மல்டிபிளா தான் ஏங்கிற நம்பர் இருக்கும். ரைட், ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் எழுதுறேன், அப்பதான் உங்களுக்கு அது புரியும். ஸோ 4, 2ன்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா ஏவோடைய வேல்யூ 4ன்னு எடுத்துக்கிறேன், பியினுடைய வேல்யூ 2ன்னு எடுத்துக்கிறேன். இதனுடைய எல்சிஎம் என்னது? 4. ஏன் 4 எல்சிஎம் சொல்றோம்? இதுல பெரிய நம்பர் 4, 2னுடைய மடங்கு தான் அந்த 4. ஸோ அதனால அதுதான் எல்சிஎமா இருக்கு. அது மாதிரி தான் இங்க ஏபியினுடைய எல்சிஎம் ஏன்னு சொல்லும் பொழுது நம்மளால என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஏங்கிற அந்த ரெண்டு நம்பர்ல பெரிய நம்பர் ஏ தான், பிங்கிற நம்பர்னுடைய மல்டிபிள் தான் ஏங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. அதே மாதிரி எல்சிஎம் ஆஃப் பி அண்ட் கமா சிக்கானுடைய எல்சிஎம் வந்து பி. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் எழுதுறேன். ஸோ எல்சிஎம் ஆஃப் பி ஆல்ரெடி யூஸ் பண்ண பிஏ எழுதிக்கலாம் 2, சிக்கு கம்மியாக எழுதிக்கலாம் 1. ரைட், இதனுடைய எல்சிஎம் 2ன்னு வரும். 2ங்கிறத தான் பி நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ கேள்வி என்னன்னா எல்சிஎம் ஆஃப் சி கமா ஏ, ரைட், கண்டிப்பா பார்த்தோடய சொல்லிடலாம் ஏ தான்ட்டு. நான் நம்பரை யூஸ் பண்ணியிருக்கேன், அந்த நம்பரை வச்சே நம்மளால சொல்ல முடியுதான்னு பாருங்க. சிக்கு இங்கே நம்ம 1 யூஸ் பண்ணியிருக்கோம், ஏக்கு 4 யூஸ் பண்ணியிருக்கோம். 1க்கும் 4க்கும் எல்சிஎம் எடுத்தா 4 தானே, 4ங்கிறது தானே ஏ. அப்ப இதனுடைய ஆன்சர் ஆப்ஷன் ஏ. கிளியர்? ஸோ நெக்ஸ்ட் 13வது கேள்வி. ஸோ 13வது கேள்வியில ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்து நம்ம செக் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே ஆன்சரா இருக்கு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல பொறுத்த வரைக்கும் எல்லாத்தினுடைய டினாமினேட்டர் ஒரே மாதிரி எடுத்துக்கிட்டாலும் சரிங்க, எல்சிஎம் எடுத்து, இல்ல கிராஸ் மல்டிபிள் நம்ம கிளாஸ்ல பண்ற மாதிரி பண்ணாலும் சரி. ஆனா இங்க இருக்கக்கூடிய நம்பர் எல்சிஎம் எடுக்கிற மாதிரியான நம்பராக இருக்கனால அது அப்படியே எடுத்துக்கலாம் எல்சிஎம். இப்போ எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 3/5 -3/5 -13/40 -15/80 -1/20 1/20. ஸோ 5, 40, 80, 20 ரெண்டுக்கு எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 80. அந்த 80ஆல இதை பெருக்க போறோம். ரைட், 80ஆல பெருக்கினாலும் சரி, இல்லாட்டி அந்த 80 கீழே ஒரே மாதிரி வர மாதிரி எடுத்துக்கலாம். ஒவ்வொன்று கீழேயும் 80 வர மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ எல்சிஎம் எடுத்து எல்லாமே 80 ஆக்கிட்டோம். அப்போ என்ன நம்பரால கீழே பெருக்கணுமோ மேலேயும் அதே நம்பரால பெருக்குவோம். ஸோ 5 80ஆல டிவைட் பண்ணும் பொழுது 16, 3 × 16 48 -48. அடுத்தது இங்கே 2 முறை -26, -15, 4 முறை -4, 40 முறை, அதனால 40 அப்படியே எழுதிக்கலாம். ரைட், இப்போ இதுவே கரெக்டா தான் இருக்கு. ரைட், என்னது அப்படின்னா 40 அப்படிங்கிறத விட லாஸ்ட்ல இருந்து பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னா -48 விட -26ங்கிறது பெருசு. ரைட், எப்படி சார் 48 தானே பெருசு, மைனஸ்ல இருக்கு, அது கேர்ஃபுல்லா கவனிக்கணும். -48 வேற -26ங்கிறது பெருசு, அதை விட -15 பெருசு, அதை விட -4 பெருசு, அதை விட 40 பெருசு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே சரியா வந்துருச்சுங்க.
ஒருவேளை ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சரியா இல்லாம இருந்துருந்துச்சு அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை வெரிஃபை பண்ணிட்டு அதுக்கேற்ற ஆப்ஷன்ஸ் எந்த ஆப்ஷன்ல எப்படி சஃபல் ஆயிருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சு நம்ம மாத்திக்கலாங்க. ரைட். ஸோ நெக்ஸ்ட் 14வது கேள்வி போலாம். ஸோ சிம்பிளிஃபிகேஷன் பேஸ் பண்ண மாதிரியான ஒரு கேள்வி, அதுவும் பாலினாமியல் சிம்பிளிஃபிகேஷன் பேஸ் பண்ண மாதிரியான கேள்வி. ரைட். இதை ஃபர்ஸ்ட் என்ன எழுதலாம் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5 ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம் டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் 3. ஸோ மல்டிபிளா எழுதிக்கலாம், டிவிஷனை தலைகீழ எழுதும் பொழுது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9 அப்படிங்கிறத 3 ஸ்கொயர் எழுதிக்கலாம் டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் 5 த ஹோல் ஸ்கொயர். ரைட். நம்ம 3 விஷயத்த பார்த்துருப்போம். பாலினாமியல்ல கேள்வி இருந்துச்சு அப்படின்னா காமனான டேர்ம் வந்து அதை வெளியே எடுக்கணும், ஃபேக்டரைஸ் பண்ற மாதிரி இருந்தால் ஃபேக்டரைஸ் பண்ணணும். அடுத்தது ஃபார்முலா படி இருந்துச்சுன்னா ஃபார்முலா எக்ஸ்பேண்ட் பண்ணணும். அதை அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு எல்லா இதுவுமே கிடைச்சிடும். அதை தான் இங்க நம்ம செக் பண்ணி பார்க்க போறோம். ஃபார்முலா படி இருக்கனால எக்ஸ் பிளஸ் 5 இன்டூ எக்ஸ் மைனஸ் 5 divided by x plus 3 into x plus 3 into x plus x minus 3 divided by x plus 5 the whole square. இந்த x plus 3 x plus 3 cancel, x plus 5 x plus 5 squareல ஒரு cancel பண்ணிடலாம். அப்போ x minus 5 into x minus 3 divided by x plus 5ங்கிறது மிச்சம் இருக்கு, அது அப்படியே ஆன்சர்னு சொல்லிடலாம். ஆன்சர் ஆப்ஷன் பி. ரைட். என்ன மிச்சம் இருக்கோ அது அப்படியே ஆன்சர்னு சொல்லிடலாங்க. ரைட். ஸோ நெக்ஸ்ட் சிம்பிளிஃபிகேஷன்ல போர்ட் மாஸ் பேஸ் பண்ண மாதிரியான சிம்பிளிஃபிகேஷன் 2/7 மைனஸ் 1/4 மல்டிபிளா மாத்திக்கலாம் 3/2 மல்டிபிளா மாற்றும் பொழுது ரெசிப்ராக்கல் ஆகும் -5/6. ஸோ ஃபர்ஸ்ட் பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிறது ஒர்க் அவுட் பண்ணலாம். அப்படியே மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 3/8 -5/6. எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 24 அப்படின்னு எல்சிஎம் எடுக்கும் பொழுது இன்ட்டு 3 3 இன்ட்டு 3 9 மைனஸ் இது இன்ட்டு 4 5 இன்ட்டு 4 20. ஸோ -11/24 அப்படிங்கிறது கிடைக்குது. ஸோ பிராக்கெட் விட்டு வெளியே வந்தோம் அப்படின்னா 2/7 மைனஸ் ஆஃப் -11/24. ஸோ 2/7 மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் ஆயிடுது 11/24. ரைட். இந்த 11 7ஐயும் 24 வந்து எல்சிஎம் எடுக்கக்கூடிய நம்பர் அப்படிங்கிற மாதிரி இல்லை, அது ரெண்டையும் பெருக்கினாதான் அதனுடைய எல்சிஎம் கிடைக்கும். ரெண்டையும் பெருக்கும் பொழுது 168. ஸோ 2 இன்ட்டு 24ங்கிறது 48, 11 இன்ட்டு 7ங்கிறது 77. ஸோ 125 டிவைடட் பை 168. ஆன்சர் ஆப்ஷன் சி 125 டிவைடட் பை 168. பெருசா டிஃபிகல்ட்டான கேள்வி கிடையாது, வெறும் போர்ட் மாஸ் ரூல் பேஸ் பண்ண மாதிரியான ஒரு சிம்பிளிஃபிகேஷன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் 16. த எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஆஃப் பென்டகன் கொடுத்துருக்காங்க. ரைட். ஐங்கோணத்தினுடைய வெளிக்கோணம் எல்லா வெளிக்கோணங்களை கூட்டினாலும் 360 டிகிரியா இருக்குங்க. அது என்ன டைமென்ஷனா என்ன பாலிகனா இருந்தாலும் சரி. அப்போ இதெல்லாமே ஆட் பண்ணலாம். 6x பிளஸ் 3x பிளஸ் 4x பிளஸ் 3x பிளஸ் 2x ஈக்குவல் டு 360 டிகிரி. இதெல்லாம் ஆட் பண்ணும் பொழுது 10 16 18 x ஈக்குவல் டு 360 டிகிரி. ஸோ எக்ஸோடைய வேல்யூ 20 டிகிரி. இந்த எக்ஸோட வேல்யூ 20 டிகிரி வச்சுக்கிட்டு இந்த ஆங்கிள்ஸ்க்கு எழுதலாம். 6 இன்ட்டு 20 அப்படிங்கிறது 120, 3 இன்ட்டு 20ங்கிறது 60, 4 இன்ட்டு 20 80, 60, 40. இது எல்லாமே வந்து வெளிக்கோணங்கள். கேள்வி கேட்டது உட்கோணங்கள். ஸோ உட்கோணங்களை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா வெளிக்கோணத்துக்கும் உட்கோணத்துக்கும் என்னன்னா ஏதாவது ஒன்று கொடுத்தாங்கன்னா இன்னொன்று 180ல மைனஸ் பண்ணா இன்னொன்று கிடைச்சிடும். இதெல்லாமே இன்டீரியர் ஆங்கிள்ஸ். இப்போ நம்ம எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். 180ல மைனஸ் பண்றோம். ரைட். 180ல 120 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 60, இது 120, இது 100, இது 120, இது 140. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி 60 120 100 120 140. இதுல ரொம்ப முக்கியம், நீங்க இந்த எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஆட் பண்ணா 360 டிகிரி வரும். இன்டீரியர் ஆங்கிள்ஸுக்கு எல்லாம் ரைட். இதுதான் எக்ஸ்டீரியர் ஆங்கிள். இப்போ நம்ம கண்டுபிடிச்சது தான் இன்டீரியர் ஆங்கிள். ஸோ எக்ஸ்டீரியர் ஆங்கிள் எல்லாமே ஆட் பண்ணோம் அப்படின்னா 180 டிகிரி 360 டிகிரிக்கு வரணும். அடுத்து ஒன்று கொடுத்தா இன்னொன்று 180ல மைனஸ் பண்ணி சொல்லணுங்கிற அந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கூட கிடையாது. இந்த கேள்வியில எக்ஸாம்ல கேட்டதை பொறுத்து சொல்றேன் நான். இந்த 2வது ஆங்கிளும் 4வது ஆங்கிளும் ஒரே ரேஷியோவா இருக்கா? அப்போ ஒரே நம்பரா தானே இருக்கணும். 120 160 தவறு, 110 120 தவறு, 170 40 தப்பு, 120 120. ரைட். ஆக்சுவலா அந்த 3க்கான ரேஷியோ வந்து 120 கிடையாது. ஏன்னா 3ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வெளிக்கோணம். நம்ம இங்க கண்டுபிடிக்கக்கூடியது உள்கோணம். மொத்தத்துல ரேஷியோ சேமா இருக்கனால அதை வச்சு கூட நம்ம ஆன்சர் பண்ணிருக்கலாம். இந்த இடத்துல உங்களுக்கு பாலிகன்ங்கிற ஒரு கான்செப்டே தெரியாம இருந்துச்சு அப்படின்னாலும் ப்ராப்ளம் கிடையாது. கிளியர்.
அடுத்துங்க 17வது கேள்வி. ஸோ பின்வருவனவற்றுள் எவை முக்கோணத்தின் பக்கங்களாக இருக்க முடியாது? ரைட், நம்ம கிளாஸ்ல நிறைய பேசியிருக்கோம். இதை சம் ஆஃப் எனி டூ சைட்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் than the third side. ஒரு முக்கோணத்தினுடைய எந்த இரண்டு பக்கங்களை கூட்டினாலும் மூன்றாவது பக்கத்தை விட பெரியதாக இருக்கணும். ஆனா 1 + 2 greater than 3 அப்படின்னா கிடையாது. ஸோ இதுதான் ஒரு முக்கோணத்தினுடைய பக்கங்களாக இருக்க வாய்ப்பே கிடையாது. ஒரு முக்கோணத்தினுடைய 3 பக்கம் இருக்கும். அந்த 3 பக்கத்துல எந்த 2 பக்கத்தை கூட்டினாலும் மூணாவது பக்கத்தை விட பெருசா தான் வருமே தவிர சின்னதா இருக்கக்கூடாது. இது சமமாக இருக்கு, தவறு. ஸோ கேள்வியில முக்கோணத்தினுடைய பக்கங்களாக இருக்குமான்னு கேட்கறாங்களா இல்லையான்னு கேட்கறாங்களாங்கிறத வச்சு ஆன்சர் பண்ணணும். ஸோ இது லாக் பேஸ் பண்ண மாதிரி ஒரு கேள்வி எக்ஸாம்ல ஃப்ரேம் ஆயிருந்துருக்குங்க. ரைட், இது ஸ்டேட்மெண்ட் டைரக்டா ஃபேக்ட்ஸ் தான். இதுல நம்ம ஒர்க் அவுட் பண்ற அளவுக்கு ஒன்றும் இல்லை. log base 10 வேல்யூ 0.3010 எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா கேள்வியில் அப்ராக்சிமேட்னு சொல்லியிருக்கனால அவங்களே ஆப்ஷன்ல 0.3 வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா 0.3010ங்க. அப்ராக்சிமேட் வேல்யூன்னு கேள்வியிலேயே சொல்லியிருக்கனால 0.3ங்கிறது தான் ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. இதை மட்டுமே தெரிஞ்சுக்கிட்டா போதும், வேற எந்த நம்பரையுமே படிச்சு வச்சுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. சார் லாக் 2 வந்து 0.3, அப்போ 3, 4, 5 எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணுமா அப்படின்னா கண்டிப்பா அவசியம் கிடையாதுங்க. ஏன்னா இதுவே புக்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயம், அதனால டைரக்டா எடுத்து கேட்டு வந்திருக்காங்க. இதை இன்னொன்று விஷயம் வேணுமா புரிஞ்சுக்கலாம். லாக் 2க்கும் அதே தான் வேல்யூன்னு புரிஞ்சுக்கலாம். லாக் 2க்கும் அதே தான் வேல்யூன்னு புரிஞ்சுக்கலாம். ஏன்னா பேஸ்ல எதுவுமே போடலை அப்படின்னாலும் 10 தான் டிஃபால்ட்டா இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? ரைட். ஸோ 19. ஸோ 19ல ஒரு சதுர வடிவ வயலை வந்து மண் அடிச்சு சமப்படுத்துறதுக்கு சதுர மீட்டருக்கு 2 ரூபா 50 பைசா செலவாகுது. 13,322 ரூபா 50 பைசா வந்து செலவாயிருக்கு மொத்தம். அப்படின்னா அந்த வயலுக்கு வேலி போறதுக்கு ஒரு மீட்டருக்கு 5 ரூபா செலவாகுதுன்னா மொத்தம் எவ்வளவு செலவாகும் அப்படிங்கிறது கேள்வி. ஸோ இந்த கேள்விக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு. என்ன அப்படின்னா முதல்ல பரப்பளவு கண்டுபிடிக்கணும். பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கே மொத்தம் ஆகக்கூடிய செலவை வச்சுதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ இப்போ 13,322 ரூபா 50 பைசாவா ஒரு மொத்தமாக ஆகக்கூடிய செலவு ஒரு மீட்டர் ஸ்கொயருக்கு 2 ரூபா 50 பைசா செலவாயிருக்கு அப்படின்னா 5,329 மீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிறது கிடைக்கும். ரைட். இப்ப இதுல இருந்து நம்ம பரப்பளவுல இருந்து அந்த சதுர வடிவ வயலினுடைய பக்கத்தை கண்டுபிடிச்சுக்கலாம். 70 ஸ்கொயர் அப்படிங்கிறது தான் 5,329 அப்படின்னா ஏ ஸ்கொயர் அப்படிங்கிறது தான் 5,329ங்கிறத 73 ஸ்கொயர்னு சொல்லலாம். ஸ்கொயர் ஸ்கொயர் கேன்சல், ஏ உடைய வேல்யூ 73. இப்ப ஏ தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப ஏல இருந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு மீட்டருக்கு 5 ரூபா செலவாகுதுன்னா வேலி அமைக்கிறதுக்கு எவ்வளவு செலவாகும்னு கேட்கறாங்க. அப்ப பெரிமீட்டர் சுற்றளவு வேணும் 4A. 4 இன்ட்டு ஏவோடைய வேல்யூ 73. ஸோ 4 இன்ட்டு 73 292. இப்போ மொத்தமா வந்து பாத்தீங்க அப்படின்னா 292 மீட்டர் இருக்குங்க அதனுடைய சுற்றளவு. இப்போ ஒரு மீட்டருக்கு 5 ரூபா செலவாகுது அப்படின்னா 292 இன்ட்டு 5 1460 ரூபாங்கிறது மொத்த செலவு. ஆன்சர் ஆப்ஷன் டி. 1460 ரூபாங்கிறது ஆகக்கூடிய மொத்த செலவுங்க. கிளியரா புரிஞ்சுக்க முடியுதுங்களா இந்த கான்செப்ட்? ரைட். ஸோ நமக்கு அந்த குரூப் 1 டைம்ல எல்லாமே 50 கேள்விகள் இருக்கும் பொழுதுங்க மெஜாரிட்டி ஆஃப் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மென்சுரேஷன்ல தான் வரும். எல்லா ஷேப்புக்குள்ள இருந்து கேள்வி கேட்டுருவாங்க மென்சுரேஷன்ல. ஏன்னா 50 கேள்வி கேட்கணும்ல, நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் அதிகமா இருக்கு இல்லைங்களா, அதுக்காக. ரைட். இப்ப அரைவட்ட வடிவிலான புல்வெளி ஒன்றினுடைய விட்டம் வந்து 70 மீட்டர். ரைட். டயாமீட்டர் வந்து 70 மீட்டர் அப்படின்னா உடனே அதை ரேடியஸா மாத்திரலாம் 35 மீட்டர். அதை சுற்றி வேலி அமைக்க ஒரு மீட்டருக்கு 12 ரூபா செலவாகுது அப்படின்னா மொத்தம் எவ்வளவு செலவாகுதுன்னு கேட்கறாங்க. இப்ப சுற்றளவு கண்டுபிடிக்க போறோம். அரைவட்டத்தினுடைய சுற்றளவுக்கான ஃபார்முலா π + 2 இன்டூ ஆர். 22/7 + 2 இன்டூ ஆர் உடைய வேல்யூ 35. ஸோ 22 + 14 டிவைடட் பை 7 இன்டூ 35. ஸோ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 5 முறை 36 இன்டூ 5 180 மீட்டர். ஸோ ஒரு மீட்டருக்கு 12 ரூபா செலவாகுது அப்படின்னா 180 மீட்டருக்கு ஆகக்கூடிய மொத்த செலவு 2160 ரூபா. ஆன்சர் ஆப்ஷன் சிங்க. 2160 ரூபாங்கிறது மொத்தமா ஆகக்கூடிய ஒரு செலவு. 21வது கேள்வி. ஒரு சர்க்கஸ் கூடாரத்தம் உருளை மீது கூம்பு இணைஞ்ச வடிவில் அமைஞ்சிருக்குங்க. ஒரு சர்க்கஸ் கூடாரம் இருக்கு, அது உருளைக்கு மேல ஒரு கூம்பு அமைஞ்ச மாதிரி இருக்கு. இதுல கொடுத்துருக்க டேட்டாவெல்லாம் ஒரு டயக்ராமா நீங்க நம்ம மென்சுரேஷன்ல நிறைய பேசியிருக்கோம். டயக்ராமா எழுதி புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அங்க என்ன கேட்கறாங்க என்ன போடணுங்கிறது எல்லாமே கிளியரா புரியுங்க.
ஸோ இந்த கூடாரத்தினுடைய மொத்த உயரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 49 மீட்டர். ரைட். அடுத்தது அதன் அடிப்பக்க விட்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 42 மீட்டர். அப்ப ரேடியஸ் மட்டும் எழுதிக்கலாம் 21 மீட்டர். உருளை பாத்திரத்தினுடைய பாகத்தினுடைய உயரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 21 மீட்டர். ரைட். மேலும் ஒரு சதுர மீட்டருக்கு கித்தான் துணியுடைய விலை 12 ரூபா 50 பைசா அப்படின்னா கூடாரம் அமைக்க தேவையான மொத்த கித்தான் துணியினுடைய விலை எவ்வளவுன்னு கேட்குறாங்க. ரைட். இப்போ இதுல இருந்து இந்த ஹைட் நம்மளால சொல்ல முடியுது. இந்த ஹைட் மொத்தம் 49ல 21 போச்சு அப்படின்னா மீதி 28ங்கிறது ஹைட். எதுக்கு அப்படின்னா கோனுக்கு. இப்ப ரெண்டினுடைய சிஎஸ்ஏவும் கண்டுபிடிக்க போறாங்க. ஸோ சிஎஸ்ஏ ஆஃப் சிலிண்டர் பிளஸ் சிஎஸ்ஏ ஆஃப் கோன். ஏன்னா இது ரெண்டு சுத்தி தான் நமக்கு வந்துட்டு அந்த துணியை வச்சுதான் இதை நம்ம செய்யவே போறோம். அப்ப இந்த துணியினுடைய பரப்பளவு ஃபுல்லா இது சுத்தி கவர் ஆயிருக்கும். அப்ப நமக்கு துணிக்கு எவ்வளவு செலவாகுதுங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்க போறோங்க. ரைட். ஸோ இதனுடைய சிஎஸ்ஏ அப்படிங்கிறதுக்கான ஃபார்முலா 2πRH, இங்க πRL. ஸோ முதல்ல எல்லை கண்டுபிடிச்சுக்கலாம். இந்த எல் நம்ம நிறைய முறை சொல்லியிருப்போம் கிளாஸ்ல. எப்போ உங்களுடைய கேள்வியில கூம்புக்கு வளைபரப்பு கண்டுபிடிச்சாலும் சரி, கோனுக்கு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிச்சாலும் சரிங்க, கேள்வியில எப்பயுமே ஹைட்டு தான் கொடுப்பாங்க. ஆனால் ஃபார்முலால எல் இருக்கும். நீங்க தான் அந்த பித்தாகரஸ் தியரம்ல எழுதணும், கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்கோம். ஞாபகம் இருக்குங்களா? எல் ஸ்கொயர் அப்படிங்கிறது ஹெச் ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயருக்கு ஈக்குவலா இருக்குங்க. ஸோ ஹெச் அப்படிங்கிறது 28 ஸ்கொயர், ஆர் அப்படிங்கிறது 21 ஸ்கொயர். ஸோ 784 பிளஸ் 441 1225 அப்படிங்கிறது எல் ஸ்கொயர். அப்போ எல்லுடைய வேல்யூ 35 ஸ்கொயர். ஸோ 35 நீங்க எடுத்து எழுதலாம். ஸோ பை வெளியே எடுத்துடலாம் 22/7. ரேடியஸையும் வெளியே எடுத்துடலாம் 21. ஏன்னா எல்லாத்துலையும் ஒன்னே தான். ஸோ 2 இன்டூ ஹைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிலிண்டருக்கு 21, எல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 35. இதில் நமக்கு மொத்த வளைபரப்பு கிடைக்கும். அதுக்கப்புறம் செலவு எவ்வளோங்கிறது நம்மளால சொல்ல முடியும். 3 முறை 66, 42, ஒரு 35 ஆட் பண்ணோம் அப்படின்னா 77. ஸோ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணும் பொழுது 5082ங்கிறது கிடைக்குது. இந்த 5082ங்கிறது அந்த கித்தான் துணியினுடைய பரப்பளவுக்கு சமமாக இருக்கும். அதே தான் இந்த கூடாரத்தினுடைய வளைபரப்புக்கு சமமாகவும் இருக்குங்க. 1 மீட்டர் ஸ்கொயருக்கு 12 ரூபா 50 பைசா செலவாகுது அப்படின்னா மொத்த செலவு 63,525 ரூபாய். ரைட். 63,525 ரூபாங்க ஆன்சர் ஆப்ஷன் சி. ஸோ இந்த இடத்துல ரெண்டுக்கும் நம்ம வளைபரப்பு கண்டுபிடிக்கிறோங்கிறது புரிஞ்சுக்க முடியுதா அப்படிங்கிறத பாருங்க. அதுதான் இங்க இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு கான்செப்டுங்க. அடுத்து 22, ஒரு தொகைக்கு அடுத்தடுத்த ஆண்டுகள் முறையே 10%, 12% வட்டி விகிதத்தில் 9,000க்கு 2 ஆண்டுகளுக்கு தொடர் வட்டி எவ்வளவுன்னு கேட்குறாங்க. கூட்டு வட்டி தான் தொடர் வட்டின்னு சொல்றாங்க. அப்போ 9,000 இருக்கக்கூடிய ஒரு அசல் அடுத்த வருஷம் 10% வட்டியோட சேர்ந்து 110% இருக்கும். அதுக்கும் அடுத்த வருஷம் 12% வட்டியோட சேர்ந்து 112% இருந்திருக்கும். ஈக்குவல் டு எக்ஸ். ஸோ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடியது 11,088 அப்படிங்கிறது மொத்த தொகைங்க. நமக்கு வட்டி மட்டும் தான் கேட்குறாங்க. அப்போ அந்த 11,088ல 9,000 அப்படிங்கிற அசலை கழிச்சிட்டோம் அப்படின்னா 2,088ங்கிறது வட்டி மட்டும் கிடைக்கும். ஆன்சர் ஆப்ஷன் பி. எக்ஸாம்ல நிறைய முறை இந்த ஒரு கேள்வியை கேட்டிருந்திருக்காங்க. ரைட். 23வது கேள்வி. இதுவும் நிறைய முறை நிறைய எக்ஸாம்ஸ்ல கேட்டிருந்திருக்காங்க. 6 வருஷத்துல ஒரு அசல் வந்து 8,880 ஆகுது. 4 வருஷத்துல 7,920 ஆகுது. ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் 960. அது 2 வருஷத்தினுடைய வட்டியாக இருக்கு. அப்ப ஒரு வருஷத்தினுடைய 1 இயருக்கான இன்ட்ரெஸ்ட் வட்டி எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 960 டிவைடட் பை 2 480. அந்த 480 தனியா வச்சுக்கலாம். அடுத்தது அசல் கண்டுபிடிக்கணும். ரைட். 7,920ல 4 வருஷத்தினுடைய இன்ட்ரெஸ்ட்டை மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அசல் கிடைச்சிரும். அப்ப 7,920 மைனஸ் 4 இன்ட்டு வட்டி எவ்வளவுங்க? 4 வருஷத்தினுடைய வட்டி 4 இன்ட்டு 480 ரூபாங்கிறது ஒரு வருஷத்துக்கு. ஸோ 7,920 மைனஸ் 1,920 ரெண்டையும் கழிச்சோம் அப்படின்னா 6,000. ஸோ 6,000 அப்படிங்கிறது அசல். அடுத்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் செக் பண்ண போறோம். 480 ரூபாங்கிறது 6,000 அசல்ல எவ்வளவு பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா 8%. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. இந்த ஒரு கேள்வி பர்டிகுலரா எக்ஸாம்ஸ்ல ஃப்ரீக்வெண்டா கேட்கிற ஒரு கொஸ்டின். அடுத்து 24வது கேள்வி போலாம். ஒரு சீரான பகடை வந்து ஒரு முறை உருட்டுறோம். ஒரு முறை உருட்டுனா என் ஆஃப் எஸ் உடைய வேல்யூ 6. 6 என்னெல்லாம் வரும் அப்படின்னா 1, 2, 3, 4, 5, 6.
இதுல ஆறினுடைய பகா காரணிகள் கிடைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பகா காரணிகள்னா என்னதுங்க? ஆறினுடைய பகா காரணிகள் கிடைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ரைட், 2 3 தான் ஆறினுடைய பகா காரணிகள். அப்ப இதனுடைய எண்ணிக்கை 2 2 3 2 நம்பர் வேணும் டிவைடட் பை மொத்த என் ஆஃப் எஸ் வந்து 6. அப்ப சுருக்கனா 1/3ங்கிறது ஆன்சர் ஆப்ஷன் பி. ஸோ 25வது கேள்வி. மீடியன் கேட்குறாங்க. மீடியன் அப்படிங்கிறது என்னன்னாங்க, கொடுத்துருக்க நம்பரை ஏறு வரிசையிலையோ இறங்கு வரிசையிலையோ எழுதிட்டு அதுக்கப்புறம் அதை நடுவில் என்ன நம்பர் இருக்குன்னு சொல்றதுக்கு பேரு தான் மீடியன். இதை ஏறு வரிசையில் எழுதலாம், சின்ன நம்பர்ல இருந்து எழுதலாம். முதல்ல 22, அடுத்து 23, எழுத நான் அடிக்கிறேன். 22, 23, 26, அடுத்தது 28, 40, 42, 43. இதுல நடுவுல இருக்கக்கூடிய நம்பர் தான் இடைநிலைன்னு சொல்லுவோம். அப்போ நடுவுல 28ங்கிற ஒரே ஒரு நம்பர் இருக்கு. அப்ப என்னுடைய ஆன்சர் ஆப்ஷன் பி 28. ஒருவேளை 2 நம்பர் நடுவுல வந்து இருந்துச்சு அப்படின்னா ரெண்டையும் டிவைட், நடுவுல இருக்கக்கூடிய 2 நம்பரையும் டிவைட் 2ஆல டிவைட் பண்ணி சொல்றதுக்கு பேர் மீடியன் ஆக இருக்குங்க. அடுத்து 26வது கேள்வி போலாம். இது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேஸ் பண்ண மாதிரியான ஒரு கேள்வி. 25வது கேள்வி சரிங்களா. 26ல ரேஞ்ச் கேட்கிறாங்க. ரைட், முதல் 10 பகா எண்களினுடைய வீச்சு. முதல்ல 10 பகா எண்கள் எழுதலாம். 2, 3, 5, 7, 11, 13, 17, 19, 23, 29. இதுதான் முதல் 10 பகா எண்கள். இதனுடைய வீச்சு கேட்கிறாங்க. வீச்சுக்கான ஃபார்முலா எல் மைனஸ் எஸ். ஸோ 29 மைனஸ் 2 27ங்கிறது ஆன்சர் ஆப்ஷன் டி. இதுல ரேஞ்சை விட ரொம்ப முக்கியம் என்னன்னாங்க, இந்த கரெக்டா அந்த 10 நம்பர் எழுதணும். அதுல ஏதாவது தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா ஆன்சர் தப்பாயிரும். நீங்க தவறுதலா 1ங்கிற பகா என்ன எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 1 மைனஸ் 29 28ன்னு வந்துருங்க. ரைட், நீங்க பண்ண தப்பு ஆப்ஷன்லயே இருக்குது. அடுத்து 27வது கேள்வி. ஒரு வகுப்புல உள்ள மாணவர்கள் வந்து 4624 முதலமைச்சர் நிவாரண நிதிக்காக செலுத்துறாங்க. ஒவ்வொரு மாணவரும் தனது பங்கான தனது வகுப்பில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கைக்கு சமமாக தொகையை கொடுத்தன அப்படின்னா மாணவர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவுன்னு கேட்கிறாங்க. அதாவது கேள்வி என்னன்னாங்க, இப்போ ஒரு கிளாஸ்ல ஒரு 100 பேர் இருக்காங்க அப்படின்னா ஒவ்வொருத்தங்களும் 100 ரூபா கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு கிளாஸ்ல 50 பேர் இருக்காங்க அப்படின்னா ஒவ்வொருத்தங்களும் 50 ரூபா கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு கிளாஸ்ல 30 பேர் இருக்காங்க அப்படின்னா ஒவ்வொருத்தங்களும் 30 ரூபா கொடுக்குறாங்க. அந்த காசு தான் இவ்வளவுன்னு சொல்லியிருக்காங்க, 4624 ரூபா. அப்போ இங்க என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, கிளாஸ்ல இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு கிளாஸ்ல 30 பேர் இருக்காங்க. ஒவ்வொருத்தங்களும் 30 ரூபா கொடுத்தாங்க அப்படின்னா 30 × 30 அப்படிங்கிறது வருமா? ஒரு கிளாஸ்ல 50 பேர் இருக்காங்க, ஒவ்வொருத்தங்களும் 50 ரூபா கொடுக்குறாங்க அப்படின்னா மொத்த காசு 50 × 50 ஆகுமா? அப்ப அதே மாதிரி இந்த மொத்த காசு 4624ங்கிறது ஏதோ ஒரு நம்பர், 2 நம்பருடைய பெருக்கல். அதுவும் இந்த 2 நம்பர் ஒரே நம்பர் தான், ஸ்கொயர் நம்பரா இருக்குமா? 68 ஸ்கொயர் தான் வந்து பாத்தீங்கன்னா 4624. அப்ப அந்த கிளாஸ்ல 68 பேர் இருக்காங்க, ஒவ்வொருத்தங்களும் 68 ரூபா கொடுக்குறாங்க. 68 பேரும் ஒவ்வொருத்தங்களும் 68 ரூபா கொடுக்கும் பொழுதுதான் 4624ங்கிற நம்பர் கிடைச்சிருக்கு. ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு நம்பரையும் எடுத்து டிவைட் பண்ணும் பொழுது அதே நம்பரே கிடைக்கும். ஒரு உதாரணத்துக்கு 4624 68ல வகுத்தா 68 கிடைக்கும். அதுதான் இந்த கேள்வியினுடைய கான்செப்ட். ரைட், நெக்ஸ்ட் 28வது கேள்விங்க. ஒரு கிளாஸ்ல 10 மாணவர்கள் இருக்காங்க, அவர்களுடைய சராசரி உயரம் வந்து 150ங்க. அதை சரிபார்க்கும் பொழுது 140 சென்டிமீட்டர் என்பது 130 என தவறுதலாக எடுத்துக்கொள்ளப்பட்டது. அப்ப தப்பா எடுத்துக்கிட்டாங்க. எவ்வளவு தப்பா எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா 10 தப்பா எடுத்துக்கிட்டாங்க. அந்த 10 ரீப்ளேஸ் பண்ணும் பொழுது டோட்டல்ல 10 அதிகரிக்கும். அந்த 10க்கு மட்டும் நான் ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறேன். 10/10, ஏன்னா 10 பேர் இருக்காங்க, ஆவரேஜ்ல 1 அதிகரிக்கும். அதிகரிச்சிடலாமா? பழைய ஆவரேஜ் 150, 1 அதிகரிச்சோம் அப்படின்னா 151 அப்படிங்கிறது ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் 29வது கேள்விங்க. அனைத்து ஈரிலக்க எண்களினுடைய சராசரி. முதல்ல ஈரிலக்க எண்கள் 2 டிஜிட் நம்பர் எதுல ஆரம்பிக்கும்? 10, 11 எது வரைக்கும் போகும்? 99 வரைக்கும் போகும். ரைட், நமக்கு தான் ஆவரேஜ் தெரியும் இல்லை? எல்லா நம்பரோட டிஃபரன்ஸ் ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் கூட்டி 2ஆல் டிவைட் பண்ணா மிடில் நம்பர் கிடைக்கும். அதுதான் ஆவரேஜ் நம்ம படிச்சிருக்கோம். எழுதிக்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் கூட்டி 2ஆல் டிவைட் பண்ணலாம். 109/2 54.5 அப்படிங்கிறது ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்து 30வது கேள்வி. ஸோ 30வது கேள்வியில ax² - 28x + 49 = 0. ரைட், இந்த சமன்பாட்டில் ஏவினுடைய மதிப்பு என்னன்னு கேட்கிறாங்க. ரைட், ஒரு ஃபார்மெட்டா எழுதணும் அப்படின்னாங்க, ஒரு இருபடி சமன்பாடு என்ன ஃபார்மெட்ல இருக்கணும் அப்படின்னா ax² + bx + cங்கிற ஃபார்மெட்ல இருக்கணும்.
அது என்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணோம் அப்படின்னா பி ஸ்கொயர் அப்படிங்கிறது பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி ஈக்குவல் டு ஜீரோங்கிற ஃபார்மெட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இல்லாட்டி பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஃபோர் ஏசின்னு சொல்லலாம். ரெண்டு ஒன்று தான். பட் இங்கே எடுத்து அப்ளை பண்ணலாம். பியோடைய வேல்யூ மைனஸ் 28 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 ஏவை கண்டுபிடிக்க போகிறோம். சியினுடைய வேல்யூ 49 ஈக்குவல் டு 0. ரைட். ஸோ இப்போ 228 ஸ்கொயர் பண்ணும் பொழுது 784 மைனஸ் 28ங்கும் பொழுது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ப்ளஸ்லேயே தான் 784 மைனஸ் 196 ஏ ஈக்குவல் டு 0. இந்த மைனஸ் இங்கே கொண்டு வரலாம். அதாவது 784 இந்த பக்கம் கொண்டு வரலாம். 196 மைனஸ் ஏ ஈக்குவல் டு 784ங்கிறதும் மைனஸ்ல இருக்கு. இப்போ மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிட்டோம், எல்லாமே பிளஸ்லயே இருக்கு. ஏவினுடைய மதிப்பு 784 196 டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஏவினுடைய மதிப்பு 4. ஆன்சர் ஆப்ஷன் டி 4. நெக்ஸ்ட் 31 மீடியன் ஆன்சர் பண்றதுக்கு கண்டிப்பா நம்ம முதல்ல என்ன பண்ணணுங்க, அசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணணும். ஸோ 12 14 17 19 20 23 24 25. இப்போ மிடில் ரெண்டு நம்பர் இருக்கு, ரெண்டையும் கூட்டி 2ஆல் டிவைட் பண்ணலாம். 18 கூட்டல் 20 பை 2 38 பை 2 19 அப்படிங்கிறது ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்து 32 ஒரு ஈரிலக்க எண் வந்து 1ஆம் இட மதிப்பு இலக்க எண் 10ஆம் இலக்க மதிப்பை போல இருமடங்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த யூனிட் டிஜிட் வந்து டென்ஸ் பிளேஸை விட டபுளா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இங்க அப்படி கிடையாது. யூனிட் பிளேஸ் வந்து டென்ஸ் பிளேஸை விட டபுளா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 10ஆம் இலக்கத்துல 3 இருக்கு, 3னுடைய டபுள் 6, அது 1ஆம் இலக்கம்ல இருக்கு. இது ஓகேவா இருக்கு. இதுவும் அந்த ஃபார்மெட்ல ஃபர்ஸ்ட் லைன்ல என்ன சொன்னாங்களோ அது அந்த மாதிரி இல்ல. ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு, ஆன்சர் ஆப்ஷன் பி 36. நம்ம அதுக்கப்புறம் அதை ஃபர்தரா ஒர்க் அவுட் பண்ணவே தேவையில்லைங்க. அதுக்கப்புறம் அதை ரெண்டையும் திருப்பி போட்டா 27 அதிகமாகுதா அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுங்கிறது அடுத்த கண்டிஷன். ஒருவேளை ரெண்டு ஆப்ஷன் அப்படி இருந்துருந்துச்சு அப்படின்னா அடுத்ததுக்குள்ள நம்ம போயிருப்போம். இல்லைங்கிறதுனால தேவையில்லை. அப்படி இல்லாட்டி இந்த கேள்வியில சொல்ற விஷயம் என்னன்னா 36க்கும் 63 இது ரெண்டு இலக்கங்களை மாற்றும் பொழுது ரெண்டுக்கு இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் 27 அதிகரிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. சரியா இருக்குங்க. நெக்ஸ்ட் 33வது கேள்வி. 32,000 பேர் ஒரு கிராமத்துல இருக்காங்க. அதுல 40% ஆண்கள். ஆண்களை கேள்வியில கேட்கிறாங்க. 40% எவ்வளவு அப்படின்னா 12,800. ஒரே ஒரு ஆப்ஷன்ல தான் 12,800 இருக்கு. நம்ம அடுத்து சில்ட்ரன்ஸை கண்டுபிடிச்சிருக்கோங்கிற அவசியம் இல்லை, ஆனா இருந்தாலும் தெரிஞ்சுக்கலாம். மீதி எல்லாம் சில்ட்ரன்ஸ் 40% பிளஸ் 25% 65%. அதில் 100ல மைனஸ் பண்ணும் பொழுது மீதி 35% அப்படிங்கிறது சில்ட்ரன்ஸ். அப்போ 32,000த்துல 35% எவ்வளோன்னு பார்த்தோம் அப்படின்னா 11,200. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி. இந்த இடத்துல நம்ம சில்ட்ரன்ஸை கண்டுபிடிச்சிருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. கேள்வியை பொறுத்து ஆப்ஷனை பொறுத்து அதெல்லாம் என்ன அப்படிங்கிறது எல்லாமே. ரெண்டு ஆப்ஷன்ல 12,800 இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நீங்க சில்ட்ரன்ஸுடைய கவுண்ட் போய் கண்டுபிடிச்சு ஆன்சர் பண்ணிருக்கணும். அடுத்து 34வது கேள்விங்க. ஸோ 34ல 15 21 27 ஆகிய 3 எண்களால் மீதியின்றி வகுப்படும் மிகப்பெரிய 4 இலக்க எண்ணை காண்க அப்படிங்கிறது கேள்வி. ஸோ இந்த 3 நம்பருக்கு எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 945ங்கிறது கிடைக்கும். மிகப்பெரிய 4 இலக்க எண்ணை எழுதிட்டோம். 945ஆல டிவைட் பண்ணலாம். 10 முறை 9,450 மீதி 549. மிகப்பெரிய நம்பர்ல என்ன பண்ணுவோம், அந்த மீதி அப்படியே கழிச்சிடணும். 9999ல 549 மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 0549. ரைட், 10 முறை. அதுதான் நம்மளே சொல்லியிருக்கோம் இல்லைங்களா, 10 முறை தான் 9,450ங்கிறது. அதுதான். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் 35வது கேள்வி. ஏ இன்டு பி ஈக்குவல் டு எல்சிஎம் இன்டு ஹெச்சிஎஃப். இது ஒரு பாலினாமியல் பேஸ் பண்ண மாதிரியான கேள்வியாக இருக்கு. இதுல ஏபியினுடைய வேல்யூ கேள்வியில கொடுக்கல. ஒரு நம்பருக்கு ஒரு பாலினாமியல் கொடுத்துருக்காங்க, இன்னொரு பாலினாமியலை கண்டுபிடிக்க சொல்லி கேட்கிறாங்க. இங்க கொடுத்ததுல வேல்யூ எடுத்து வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ ஹெச்சிஎஃப் எல்சிஎம் ஹெச்சிஎஃப் வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ் பிளஸ் ஒன், எல்சிஎம் வந்து எக்ஸ் பவர் 4 மைனஸ் 1. ஸோ எக்ஸ் பவர் 4 மைனஸ் 1 எக்ஸ் பிளஸ் 1 எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1. ஸோ இந்த ஃபார்முலா படி இருக்கிறத எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1.
ரைட். இது என்ன எக்ஸ்டெண்ட் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் பிளஸ் ஒன் அப்படிங்கிறது அடுத்த டேர்ம் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன். இந்த எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன்னும் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன்னும் கேன்சல் ஆயிடுச்சு. மிச்சம் இருக்கக்கூடியது அப்படியே எழுதலாம், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் இன்டூ எக்ஸ் பிளஸ் ஒன். ஸோ ஆப்ஷன் பியில் இருக்கு எக்ஸ் பிளஸ் ஒன் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் அப்படிங்கிறது ஆன்சர். ஸோ அடுத்து 36. 4க்கும் 8க்கும் 16க்கும் எல்சிஎம் எடுத்தா 4. பியில் இருக்கிறதுலே சின்னது வந்து பி ஸ்கொயர், கியூவில் இருக்கிறதுலே சின்னது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கியூ ஸ்கொயர், ஆர்ல இருக்கிறதுலே சின்னது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர். அப்போ ஆன்சர் 4p ஸ்கொயர் கியூ ஸ்கொயர் ஆர் அப்படிங்கிறது ஆன்சர். 37வது கேள்வி. ஸோ கொஞ்சம் லாஜிக்கலாக யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி. இந்த ரெண்டினுடைய பேஸையும் ஒரே மாதிரி இந்த கேள்வியில மாற்றணும். எக்ஸ் கியூப் டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் டூ. இதையும் எக்ஸ் மைனஸ் டூவா மாத்துறதுக்கு மைனஸை வெளியே எடுக்கணும். அந்த மைனஸ் வெளியே வந்துச்சுன்னா இது கூட சேர்ந்துக்குது டிவைடட் 8. ஸோ மேலே இருக்கிறது ஃபார்முலா அப்படி இருக்கு. என்ன ஃபார்முலா அப்படின்னா எக்ஸ் கியூப் மைனஸ் டூ கியூப் டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் டூங்கிற ஒரே பேஸில் எழுதிக்கலாம். ஸோ ஃபார்முலாவை எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் டூ இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஃபோர் பிளஸ் 2x divided by x minus 2. x minus 2, x minus 2 cancel. மிச்சம் இருக்கக்கூடியது x square plus 2x plus 4 அப்படிங்கிறது ஆன்சர். 2x plus 4 எழுதினாலும் சரி, 4 plus 2x எழுதினாலும் சரி, ரெண்டும் ஒன்று தான். ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் 38வது கேள்வி. ஸோ 38வது கேள்வியில இந்த இடத்துல இதை m plus 1 into m minus 1 அப்படின்னு எழுதலாம். அப்போ எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா கீழே எல்லாத்துக்குமே m plus 1 into m மைனஸ் ஒன்னு தான் எழுதி ஆகணும். இங்கே m பிளஸ் ஒன்று இருக்கு. அப்போ n மைனஸ் ஒன்னால பெருக்கும் பொழுது m இன்டூ எம் மைனஸ் ஒன் பிளஸ் ஒன் இன்டூ எம் மைனஸ் ஒன் பிளஸ் ஒன். ஏன்னா என் ஸ்கொயர் எம் ஸ்கொயர் மைனஸ் ஒன் அப்படிங்கிறது டிஃபால்ட்டா கீழே இருக்கு. இந்த m உள்ள மல்டிபிள் பண்ணும் பொழுது எம் ஸ்கொயர் மைனஸ் எம் பிளஸ் எம் மைனஸ் ஒன் பிளஸ் ஒன் டிவைடட் பை இதை நம்ம கம்ப்ளீட்டா மல்டிபிள் பண்ணி எழுதிக்கலாம் எம் ஸ்கொயர் மைனஸ் ஒன். அது உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் ஸ்பிளிட் பண்ணி எழுதியிருந்தேன். அதை மேலே எல்சிஎம் எடுத்ததுக்கு அப்புறம் மறுபடியும் சேர்த்து எழுதிக்கலாம். இந்த எம்மும் எம்மும் கேன்சல், ஒன்னும் கேன்சல். அப்போ ஆன்சர் எம் ஸ்கொயர் டிவைடட் பை எம் ஸ்கொயர் மைனஸ் ஒன். ஆன்சர் ஆப்ஷன் டி. ரைட். அடுத்து 39வது கேள்வி போலாம். ஸோ 39வது கேள்வியில ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸ்ல இருந்து ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயரோட வேல்யூ கேட்குறாங்க. அப்போ ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க. ரைட். இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை 5ஆல மல்டிபிள் பண்ணலாம். செகண்ட் ஈக்குவேஷனை 4ஆல மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா இது ரெண்டு 20 ஆகும். பியினுடைய வேல்யூவை அதுல இருந்து ஆன்சர் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை 5ஆல மல்டிபிள் பண்ணும்பொழுது 15a பிளஸ் 20b ஈக்குவல் டு 110. செகண்ட் ஈக்குவேஷனை 4ஆல மல்டிபிள் பண்ணும்பொழுது 32a மைனஸ் 20b மைனஸ் 16. ரைட். இது ரெண்டையும் மைனஸ் பண்ணிடலாம். ரைட். 47a ஈக்குவல் டு 94. ஏவோடைய வேல்யூ 2. ஸோ ஏவோடைய வேல்யூ 2ன்னு எடுத்து வந்து இந்த ஈக்குவேஷன்ல போடலாம். இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல ஸோ 3 இன்டூ 2 பிளஸ் 4b ஈக்குவல் டு 22. 4b ஈக்குவல் டு 22 மைனஸ் 6. 4b ஈக்குவல் டு 16. பியினுடைய மதிப்பு 4. ஸோ இப்போ நம்ம ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயருடைய மதிப்பு கேட்குறாங்க. அப்போ 2ஐயும் 4ஐயும் கூட்டணும் அப்படின்னா இதை ஸ்கொயர் பண்ண போகிறோம். 6 ஸ்கொயர் 36 அப்படிங்கிறது ஆன்சர் ஆப்ஷன். 39வது கேள்வியினுடைய ஆன்சர் ஆப்ஷன் ஏ 36ங்கிறது ஆன்சர். அடுத்து 40வது கேள்வி. ஸோ 40வது கேள்வியில 3 கிரீன் பால் இருக்கு, 9 ப்ளூ பால் இருக்கு, 4 எல்லோ பால் இருக்கு, 8 ஆரஞ்சு பால் இருக்கு. இதுல 3 கேள்வி கேட்குறாங்க. ஒன்று ரேஷியோ ஆஃப் ஆரஞ்சு டு எல்லோ அப்படின்னு கேட்குறாங்க. ஆரஞ்சுக்கும் எல்லோக்கும் இருக்கக்கூடிய ரேஷியோ 8:4. சிம்பிளிஃபை பண்ணா 2:1 அப்படின்னு சொல்லலாமா? ஸோ சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 2:1. ஸோ 2:1 ஒரே ஆப்ஷன்ல தான் இருக்கு. ஆன்சர் இதுலயே முடிஞ்சு. ரைட். அடுத்ததையும் எழுதிடலாம். ரைட். கிரீனுக்கும் ப்ளூக்கும் இருக்கக்கூடியது கிரீன் அப்படிங்கிறது 3, ப்ளூ அப்படிங்கிறது 9. சிம்பிளிஃபை பண்ணா 1:3. ரைட். இதெல்லாம் நம்ம எவ்வளவு காம்பினேஷன்ல ரேஷியோவை ஃபார்ம் பண்ண முடியும்னு கேட்குறாங்க. ரைட். ஒன்னொன்னு கூட கம்பேர் பண்ண போறோம். n இன்டூ n மைனஸ் 1 சொல்லலாம். மொத்தம் 4 கலர்ஸ் இருக்கு. 4 இன்டூ 4 மைனஸ் 1, 4 இன்டூ 3 12 ரேஷியோஸ் நம்மளால ஃபார்ம் பண்ண முடியும். ரைட். ஆன்சர் ஆப்ஷன் டிங்க. அடுத்து 41. ஸோ 276 வீரர்களுக்கு 20 நாட்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் இருந்துச்சுங்க. அதை 46 நாட்கள் ஆகணும் அப்படின்னா இருக்கிறவங்கள எவ்வளவு பேர் வெளியே போகணும்னு கேட்குறாங்க. ரைட். அப்போ 276 பேருக்கு
20 நாளைக்கான உணவு இருக்கு அப்படின்னா 5520 உணவு பாக்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த 5520 இப்ப 46 பேர் சாப்பிடும், 46 நாளைக்கு வேணும் அப்படின்னா 120 பேர் தான் சாப்பிட முடியும். 276 பேர் இருந்ததுல இப்ப 120 பேர் தான் இருக்கணும், மீதி பேர்த்த வெளியே அனுப்பிச்சிடலாம். 276 பேர்த்துல 120 பேர்த்த வெளியே அனுப்பிச்சிட்டோம் அப்படின்னா மீதி 120 பேர் தான் இருக்கணும் அப்படின்னா 156 பேரை வெளியே அனுப்பணும். ஆன்சர் ஆப்ஷன் பி. 276 பேருக்கு இருந்த உணவு 20 நாளைக்கு தான் இருந்துச்சு. அந்த உணவு 46 நாளைக்கு வேணும் அப்படின்னா அங்க எவ்வளவு பேர் மட்டும் தான் இருக்க முடியும் அப்படின்னா 156 பேர் வெளியே போனாதான் 120 பேருக்கு அது இருக்குங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. 156 பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பட்டாளத்தை விட்டு வெளியே போகணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 42. ஸோ 42 வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு களிமண்ணை பயன்படுத்தி ஒரு மாணவன் 48 சென்டிமீட்டர் உயரமும் 12 சென்டிமீட்டர் ஆரமும் கொண்ட ஒரு நேர்வட்ட கூம்பை வந்து செஞ்சிருக்காங்க. அதை இன்னொருத்தர் வந்து கோலமா மாத்துறாரு அப்படின்னா கோலத்தினுடைய ஆரம் என்னன்னு கேட்கறாங்க. ரெண்டினுடைய கன அளவையும் ஈக்குவல் பண்ண போறோம். இதனுடைய கன அளவு, கூம்பினுடைய கன அளவுங்க அப்படிங்கிறது 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச், 4/3 பை ஆர் கியூப் அப்படிங்கிறது கோலத்தினுடைய ஸ்பியர்னுடைய வால்யூம்கான ஃபார்முலா. ஸோ பை 3 கேன்சல் பண்ணிடலாம், பை கேன்சல் பண்ணிடலாம். ரேடியஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 12 × 12, ஹைட் வந்து 48. ரைட். அடுத்து இங்க இருக்கக்கூடிய 4 இங்க கொண்டு வரலாம், ஆர் கியூப் அதை தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். இந்த இது கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 12 முறை. ஸோ 12 கியூபுங்கிறது தான் ஆர் கியூப். அப்ப ஆரோட வேல்யூ 12 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது ஆன்சர் ஆப்ஷன். இதை எடுத்து ஈக்குவல் பண்ணா முடிஞ்சுங்க. 43வது கேள்வி. 3 சென்டிமீட்டர் நாம் ஆரம் இருக்கக்கூடிய ஒரு கோள வடிவ பலூனை வந்து காற்று செலுத்தப்படும் பொழுது அதன் ஆரம் 9 சென்டிமீட்டராக அதிகரிச்சிருச்சுங்க. பலூனுடைய அளவு எவ்வளவுன்னு கேட்குறாங்க. ஸோ 3 சென்டிமீட்டரா இருக்கக்கூடியது 9 சென்டிமீட்டரா மாறி இருக்கு. இதனுடைய ரேஷியோ ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம், 1:3. இப்போ ஃபார்முலாவில் எழுதணும் அப்படின்னா ஃபார்முலாங்கிறது என்னதுங்க, இதுக்கும் ஆர் கியூப் இதுக்கும் ஆர் கியூப் தான், 4/3 ரெண்டுலையும் காமன் தான். இதை கியூப் பண்ணா போதும். அப்போ 1:27 அப்படிங்கிறது ஆன்சர் ஆப்ஷன் சி, 1:27. ஃபார்முலாவில் எழுதும் பொழுது வெறும் ஆரை தான் கியூப் பண்ணி எழுதுவோங்க. அடுத்து 44வது கேள்வி. 4 சென்டிமீட்டர் விட்டம் இருக்கக்கூடிய ஒரு வட்டம், அப்போ ரேடியஸ் தான் எவ்வளவு இருக்கும், 2 சென்டிமீட்டரா இருக்கும். ஏன்னா 4 சென்டிமீட்டர் டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்ப ரேடியஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 சென்டிமீட்டர். அந்த வட்டம் 10 சென்டிமீட்டர் ஆழம் இருக்கக்கூடிய ஒரு வட்டத்துக்குள்ள இருக்குங்க. ரைட். இந்த ரெண்டுக்கும் இந்த ரெண்டு இரு மையங்களுக்கு இடையே உள்ள அதிகபட்ச தூரம் எவ்வளவுன்னு கேட்கிறாங்க. அதிகபட்ச தூரம் நம்ம இப்படி வரைஞ்சிருக்கிறத விட ரெண்டு மையத்துக்கு அதிகபட்ச தூரம் எவ்வளவுன்னு கேட்கிறாங்க. இஃப் த சர்க்கிள் வித் டயாமீட்டர் 4 சென்டிமீட்டர் இன்சைட் ஆஃப் த சர்க்கிள். ரைட். இதை இப்படி டிரா பண்றதை விட இப்படி டிரா பண்ணியிருந்திருக்கலாம். ஏன்னா அதனுடைய சென்டருக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்குன்னு கேட்கறாங்க. ஏன்னா இந்த இடத்துல நம்ம ரெண்டுமே ஒரே சென்டராகவே டிரா பண்ணியிருக்கோம். இப்படி வரைஞ்சோம் அப்படின்னா இது 2, இங்க இருந்து அதனுடைய ரேடியஸா பார்த்தோம் அப்படின்னா 10. இந்த ரெண்டு சென்டருக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 8. ரெண்டையும் மைனஸ் பண்ணி சொல்லிடலாம். 10 - 2 8 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது ஆன்சர். அது அதிகபட்ச தூரமாக இருக்குங்க. நெக்ஸ்ட் 45வது கேள்வி. ஒரு முக்கோணத்தினுடைய முனைகள் கொடுத்துருக்காங்க 1,1 3,1 1,3. அதனுடைய பரப்பளவுல பாதி கேட்கிறாங்க. இதை ட்ரிக்னாமெட்ரிக்கான ஃபார்முலா நம்மளால எழுதலாம். ஆனா ஜஸ்ட் நான் கிராஃப்ல இதை எக்ஸ்பிளைன் பண்றேன், உங்களால புரிஞ்சுக்க முடியுதான்னு பாருங்க. இப்போ நம்பர்ஸ் போடலாம். 1 2 3, அடுத்து 1 2 3. இதனுடைய லென்த் அண்ட் பிரெத் நமக்கு தெரிஞ்சா முடிஞ்சுங்க. ஸோ இதை 1,1 அப்படிங்கிறது இந்த பாயிண்ட் சொல்லலாம், 3,1 இந்த பாயிண்ட், 1,3 இந்த பாயிண்ட். இப்போ நமக்கு அது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள ஃபார்ம் பண்ணுது. இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ரைட் 1 2 3 ரைட், ஒன்னுக்கும் இது ரெண்டுக்கும் நடுவில் ஒரு சென்டிமீட்டரோ மீட்டரோ எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இது ரெண்டுக்கும் 2, அப்போ 2ங்க இதனுடைய லென்த். இதனுடைய லென்த்தும் 2. ரைட். இப்போ இதனுடைய ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஆஃப் பேஸ் இன்டூ ஹைட். ஸோ ஆஃப் பேஸ் வந்து 2, ஹைட்டும் வந்து ஒரு 2.
ஸோ அப்போ ஏரியா அப்படிங்கிறது இதை கேன்சல் பண்ணும் பொழுது 2ஆக கிடைக்குது. இதுல பாதி கேட்குறாங்க, இதை 2ஆல டிவைட் பண்ணா 1ங்கிறது ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஸோ நெக்ஸ்ட் 46th கொஸ்டின். ஒரு வெள்ளி கம்பியை வளைச்சு சதுரமா மாத்துறாங்க, அதனால அடைக்கப்பட்ட பகுதியினுடைய பரப்பளவு வந்து 484 சதுர சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. ரைட். அப்போ ஏரியா வந்து 484 அப்படின்னா ஏரியா அப்படிங்கிறது ஏ ஸ்கொயர் ஃபார்முலா சொல்லுவோம். ரைட். ஏ ஸ்கொயருடைய வேல்யூ 484 அப்படின்னா ஏவுடைய வேல்யூ 22. 22 ஸ்கொயர் தான் 484. ஸோ இதனுடைய ஒரு வட்டமா வளைச்சிருக்காங்க அப்படின்னா அந்த வட்டத்தினுடைய விட்டம் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ வட்டமா வளைக்கிறாங்க அப்படின்னா இந்த சதுர வலிமையா இருந்துச்சு இல்லைங்களா, அதனுடைய வளைபரப்பு தெரிஞ்சுக்கலாம். 4a. அப்ப 4 இன்டூ 22 88, அதுதான் வளைபரப்புக்கு. வளைபரப்பினுடைய மதிப்பு ஃபார்முலா கூட ஈக்குவேட் பண்ணி ரேடியஸ் ஆஃப் 100 பண்ணலாம். 2πr அப்படிங்கிறது தான் 88. 2 இன்டூ 22/7 இன்டூ ஆர் ஈக்குவல் டு 88. ஸோ ஆருடைய வேல்யூ 88 இன்டூ 7 டிவைடட் பை 2 இன்டூ 22. ரைட். 44. இது அப்படியே கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 2 முறை ஆருடைய வேல்யூ 14. ஸோ கேள்வியில டயாமீட்டர் கேட்டிருக்காங்க. கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணக்கூடிய ஒரு கேள்விங்க. ப்ராப்பராக கவனிங்க. ஏன்னா 14 ஆப்ஷன்ல இருக்கு. கேள்வியில கேட்டது டயாமீட்டர், விட்டம். விட்டம் அப்படிங்கிறது 2r சொல்லுவோம். 2 இன்டூ 14 28ங்கிறது ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் 47வது கேள்வி. 47வது கேள்வியில 1600 அப்படிங்கிற ஒரு காசு 1852 ரூபாய் 20 பைசாவா அதிகரிச்சிருக்கு. 252 ரூபாய் 20 பைசா அதிகரிச்சிருக்கு. கிட்டத்தட்ட 15% அப்படிங்கிறது 240 ரூபா. 15% விட அதிகமா அதிகரிச்சிருக்கு. 240 ரூபா விட அதிகமா அதிகரிச்சிருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஒரு வருஷத்துக்கு 5% அப்படின்னா 3 வருஷத்துக்கு 15% விட அதிகமா இருக்கும் வட்டி. அப்போ 3 வருஷங்கிறது ஆன்சர் முடிஞ்சு. ஃபார்முலாக்குள்ளேயே போகணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த மாதிரி தான் நம்ம கிளாஸ்ல எல்லா கேள்விகளும் பார்த்துருப்போங்க. அடுத்து 48வது கேள்வி. ஸோ 1 2 3 காட்னு சொல்றாங்க, 4 5 6 கேட்னு சொல்றாங்க. அடுத்து காட் ஈட் எக் அப்படிங்கிறதுக்கு எப்படி கோட் பண்ணணும்னு கேட்குறாங்க. ஸோ இதுல இருந்து டி உடைய வேல்யூ 3, ஓடைய வேல்யூ 2, ஜியோடைய வேல்யூ 1. 3 to 1 எல்லா ஆப்ஷன்லயும் ஸ்டார்டிங்ல 3 to 1 தான் இருக்கு. அடுத்து ஈங்கிறது இந்த இடத்துல எங்கேயுமே இல்லை. என்ன நம்பர் யூஸ் பண்ணணுங்கிறது தெரியாது, அதனால அதை அப்படியே வைக்கலாம். ஏ அப்படிங்கிறது 5, டிங்கிறது 6. அடுத்து இ தெரியாது, ஜி அப்படிங்கிறது 1 1. இந்த இடத்துல நம்ம எழுதக்கூடியது ரெண்டுமே ஈக்கு தான் நம்ம ரீப்ளேஸ் பண்ண போறோம். ஈக்கு ரீப்ளேஸ் பண்ணக்கூடியது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரே நம்பரா இருக்கணும், புதுசா இருக்கக்கூடிய நம்பரா இருக்கும். 1 to 6ல இருக்கக்கூடாது. ஏன்னா 1 to 6க்கு வேற லெட்டருக்கு வேற நம்பர்ஸ் யூஸ் பண்றாங்க. இப்ப ஜிங்கிற 7வது லெட்டருக்கு வேற நம்பர் யூஸ் பண்ணணும், அதனால 7ன்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டிங்க. இது 7 தான் அதுல யூஸ் பண்ணிருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரே மாதிரியான நம்பர்ஸை யூஸ் பண்ணிருக்கலாம். அது என்ன நம்பரா வேணாலும் இருக்கலாம். 49. ஸோ 49ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 6ஆல் வகுப்படக்கூடிய 3 இலக்க இயலெண்கள் எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ 999 வரைக்கும் 3 இலக்க இயலெண்கள் இருக்கும். அதுல 99 வரைக்கும் இருக்கக்கூடிய ஈரிலக்க எண்களை கழிச்சிட்டோம் அப்படின்னா மொத்தம் 900 3 டிஜிட் நம்பர்ஸ் இருக்குங்க. இதுல 6ஆல டிவைட் பண்ணணும்னா இது 6ஆல டிவைட் பண்ணும்போது எவ்வளவு கிடைக்குதோ அதுதான் 6ஆல டிவைட் ஆகக்கூடிய நம்பர்ஸ் எண்ணிக்கையாக இருக்குங்க. 150. ஆன்சர் ஆப்ஷன் பி. 49வது கேள்வியினுடைய ஆன்சர் ஆப்ஷன் பி 150. அடுத்தது 50வது கேள்வி. சமவாய்ப்பு முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் லீப் வருடத்துல 53 ஞாயிற்றுக்கிழமை கொண்டு இருக்க நிகழ்தகவு எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ 52 வாரத்துக்கு 52 ஞாயிற்றுக்கிழமை வந்துடும். இது வந்து லீப் இயர்னு சொல்லியிருக்காங்க. லீப் இயர்ல வந்து என்ஆஃப்எஸ் அப்படிங்கிறது 7 எப்படி இருக்கும் அப்படின்னா சண்டே மண்டே, மண்டே டியூஸ்டே அப்படிங்கிறது இருக்கும். சண்டே மண்டே, மண்டே டியூஸ்டே, டியூஸ்டே வெனஸ்டே, வெனஸ்டே தேர்ஸ்டே, தேர்ஸ்டே ஃப்ரைடே, ஃப்ரைடே சாட்டர்டே, சாட்டர்டே சண்டே அப்படின்னு 7 பாசிபிள் இருக்கு. இதுல ஞாயிற்றுக்கிழமையா இருக்கணும் அப்படின்னா இதுல சண்டே மண்டே, சாட்டர்டே சண்டே, இது ரெண்டுலயும் 2 பாசிபிள். அப்ப 2/7 அப்படிங்கிறது ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ரைட். ஸோ இந்த ஒரு கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 2019 குரூப் 1 எக்ஸாம்ல கேட்ட 50 கேள்விக்கான எக்ஸ்பிளனேஷன்ஸ் வந்து நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருந்திருக்கோங்க. ஸோ அடுத்த ஒரு கிளாஸ்ல அடுத்து 2021ல நடந்த குரூப் 1 எக்ஸாமினுடைய கொஸ்டின்ஸை டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ.
ஹலோ. மேம் முடிஞ்சுங்க. அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டுங்களா இல்லை எதாவது பண்ணணுமா?